அம்மாடியோ! ஆத்தாடியோ! ஒரு வழியா அவரு ஒத்துக்கிட்டாருங்க. ஆனா கல்யாணம் பண்ணது உண்மதான். ஆனா அந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அப்படின்னு அந்தர்பல்டி அடிச்சு வினோதமான ஒரு பதில சொல்லியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ். இந்திய அளவுல பிரபலமான சமையல் கலைஞரான ரங்கராஜ் கேட்டரிங் பிசினஸ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சினிமா பிரபலங்களா இருந்தாலும் சரி, அரசியல் பிரபலங்களா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு ரங்கராஜ் தான் சமையல். மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி, சர்க்கஸ் உள்ளிட்ட 2, 3 படங்களிலும் நடிச்சிருக்காரு. இவருக்கு கல்யாணமாகி 2 ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த நிலையில தன்னுடைய ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசில்டா அவர்களுக்கும் ரங்கராஜுக்கும் இடையே சமாச்சாரம் இருப்பதாக கிசுகிசு வெளியானது. அதுக்கப்புறம் இருவரும் ஒன்றாக இணைந்து ஃபேமிலி ரன் பண்ணதாகவும் பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திடீர்னு ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா, ஆனா அவரு என்னை ஏமாற்ற பாக்குறாரு அப்படின்னு போலீஸ் கேஸ் கொடுத்தது பரபரப்பா பேசப்பட்டது. ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை 2வது திருமணம் செஞ்சு கொண்டதாகவும் தனக்கு பிறந்துள்ள ஆண் குழந்தைக்கு அப்பா ரங்கராஜன் தான் என்று சோசியல் மீடியாக்கள்ல செய்திகளை வெளியிட்டு வந்தார். இந்த விவகாரம் ஒரு பக்கம் போக, மற்றொரு பக்கம் 2வதாக திருமணம் செய்து கொண்டது உண்மைதான், ஆனால் ஜாய் கிறிசில்டாவுக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, அவங்க கேட்டுள்ள பராமரிப்பு தொகையான மாதந்தோறும் 6.5 லட்சம் ரூபாயும் கொடுக்க முடியாதுன்னு சென்னை மகளிர் ஆணையத்திலும் மகளிர் போலீசாரின் விசாரணையிலும் சொல்லிட்டேன். இந்த விவகாரத்தை நான் சட்ட ரீதியா எதிர்கொள்ளுவேனும் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்காரு. இந்த கதை எது வர போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.